வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு அதிரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். முதல்ல இதை அலம்பிட்டு வெட்டிக்கலாம். பாருங்க, அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம இப்போது இதை இட்லி குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாருங்க, இட்லி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். வேக வச்சு எடுத்துடலாம். பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ வச்சது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஆற வச்சு தோல் உரிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தோல் உரிச்சுக்கலாம். பாருங்கள், ஆற எடுத்து தோல் உரிச்சிட்டேன். இதை நம்ம மசிச்சு அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசிச்சதில் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் இருக்குது. இதை நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். அதே அளவு வெல்லத்தை எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் வெல்லம் ஒரு கிண்ணம் சக்கரவள்ளி கிழங்கு பொடி இருந்தது. இப்போ இதை 3/4 கிண்ணம் வெல்லம் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம கிழங்கு ஒரு கிண்ணம் அளந்தோம் இல்லையா, 3/4 கிண்ணம் வெல்லம் போட்டோம். இப்போ ஒரு 1/4 கிண்ணம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். 1/4 கிண்ணம் வந்ததுன்னா அதே போட்டுக்கலாம். மிச்சம் வந்ததுனாலும் உங்களுக்கு எவ்வளோன்னு காமிக்கிறேன். இதில் இப்போது கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கிறேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தடவி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு நெய் போட்டு மேலே தடவி வச்சிடலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு நான் சின்னதாக ஒன்று தட்டி வச்சுருக்கேன். போட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம இப்படி எடுத்து எண்ணெயை ஊற்றலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் செவந்த பின்ன எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் செவந்துட்டு இப்போ நம்ம கரண்டியில் எடுத்துட்டு இப்படி அமுத்திக்கலாம். அடுத்தது இன்னொன்று போடுறேன். பாருங்கள், உருண்டை இந்த மாதிரி தான் எடுத்து இப்படியே மெலிசாக தட்டிக்கணும். தட்டின்னு இப்படி போடணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஹைலாம் பண்ணக்கூடாது, சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இது மாதிரி எடுத்து விடணும். அது மேலே வந்தவுடனே இந்த மாதிரி எடுத்து விடணும். பாருங்கள், நல்லா மேலே வந்துடுது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
எண்ணெயை இதே மாதிரி வடித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.